ஹே ஆல் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். திரும்பவும் உங்க எல்லாரையும் என் சேனல்ல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த சர்ச் தான் போயிட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து ஃப்ரைடே சர்வீஸ் தான் இருக்கும், சண்டே இருக்காது. சொல்லப்போனால் ஹைதராபாத்தில் தமிழ் சர்ச்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. பாஸ்டர் ரீனுகுமார் வந்து ராக் இட்டர்னல் சர்ச் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் 2024 மார்ச்சில். இப்போ 1 இயர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ ஃப்ரைடே சர்வீஸ்லேருந்து ப்ரொமோட் ஆகி நாங்கள் வந்து சண்டே சர்வீஸ் போக போகிறோம். அண்ட் ஆல்சோ புது பிளேஸ்க்கு போக போகிறோம். இது வந்து எனக்கு இங்கே 3 மந்த்ஸ் வந்துட்டு இப்போ நான் சேஞ்ச் ஆகுறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட் மாதிரி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 1 இயராக அந்த சர்ச்சுக்கு வரவங்க, ஃப்ரைடே சர்வீஸ் வரவங்கலாம் சண்டே சர்ச் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, எங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் இந்த ஃப்ரைடே? இப்போ நான் வந்து இந்த வீடியோ எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கேன்? நைட்டு 1:15 நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இன்ட்ரோ ஷூட் பண்ண முடியல, டைம் இல்லை. ரொம்ப ரஷ்ஷாக சர்ச் கிளம்புவோம். 7:30 சர்வீஸ் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு 5:30க்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். எங்களுக்கு 1 hour ட்ராவல். ஸோ 6:30க்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு பேக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீடியா ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அங்கே வேலை இருக்கும். நாங்கள் சீக்கிரமாக ஒன் ஹவர் பிஃபோரே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 5:30 கிளம்பி போயிட்டு வந்து இப்போ தான் நாங்கள் நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது 1 o'clock கிட்டேயே ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஃப்ரைடேஸ் வந்து எங்களோட ரொட்டீனே ஈவினிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இனிமேல் வந்து எங்களுக்கு சண்டே சேஞ்ச் ஆகுறது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது வந்து சண்டேனா சர்ச் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து சண்டே சர்ச்னா ஆன்லைன் சர்வீஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துட்டு நெக்ஸ்ட் சண்டேலேருந்து சர்ச் போகிறோம் அப்படிங்கிறதே வந்து பயங்கர ஹாப்பி. சரி, இனிமேல் நான் வந்து எனக்கு கூட நீங்கள் சர்ச் வாங்க, நான் உங்கள் சர்ச் கூட்டிகிட்டு போய். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே பழகி ஒரு ஃபேமிலியாக எனக்கு வந்து ஃபீல் ஆகாது. என்னை எல்லாருமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. இங்கேருந்து ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப சீக்கிரம் நான் வந்து எல்லாத்தையுமே ஜெல் ஆகிட்டேன். எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆனாங்க. ஓகே, இங்கே நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேச போகிறோம். ஸ்பெஷலான பர்சன் கூட பேசியிருக்காங்க. எஸ், ரீனுகுமார் பாஸ்டர் கூட வந்து பேசியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து சர்ச் கிளம்பிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சர்ச் கிளம்பிட்டோம், ஜாலியாக போயிட்டுருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடாக. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகே, இப்போ நாங்கள் யார் கூட போயிட்டுருக்கோன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து கிம்மனா திவ்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க கூட தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்க போகிறோம். ஹைதராபாத் சர்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க வந்து சர்ச்சில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள சொல்லப்போனால் நான் அவங்கள பார்த்து நிறைய அட்மைட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஃப்ரைடே சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வில் மிஸ் இட். ஏன்னா நம்ம தட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃப்ரைடே ஆனால் வேற பிளான்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு மெயின் பிளானே வந்து இட்ஸ் சர்ச் ஃபார் அஸ் ஆல்வேஸ். பட் சண்டே பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எப்படா நம்மளோட ஸ்பேஸில் நம்ம வந்து பெருசா பயங்கரமா கடவுளுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஐ வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் அண்ட் தட் மூமெண்ட் ஹஸ் கம். ஸோ ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட். சூப்பர் அக்கா. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே. சண்டே சர்ச் பற்றி என்ன சொல்லணும்னா, நம்ம சபைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹைதராபாத்தில் எங்கள் சர்ச் நம்மளுக்குன்னு ஒரு சர்ச் இல்லைன்னு ரொம்ப நாள் ஏங்கினது உண்டு. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு சர்ச் ஃப்ரைடே சண்டே இருக்க போகுதுன்னு நினச்சி பயங்கரமான எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம சர்ச் வளர போகுது. The grace of God is going to be poured upon this city. Amen. And we are so happy, we are so excited. REC Hyderabad-kaga. So hallelujah.
souls which came. We are so thankful and grateful. But even as we leave to another place, let's say, being around, moving towards heaven. போகும்போது சொன்னீங்க ஒரு பெரிய சந்ததி கட்டல். நீங்க சொல்லுங்க அங்கிள். ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் நம்ம வந்து ஃப்ரைடேலேருந்து இப்போ சண்டே சர்வீஸ் மூவ் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிக்சடா இருக்கா இல்லை ஹாப்பியா இருக்கா? ஒரு பக்கம் இட்ஸ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ், ஒரு பக்கம் எமோஷனல் தட் we are leaving a few people and moving, but this is where we started, but then all excited for because when God already moves us to another place, it's all about new anointing, new people, new souls. So I'm so excited to have more souls and serve God. I'm excited. Aren't you excited? எல்லாருமே Super. அமைதியா நிக்கிறீங்க. Feeling too many things. நிறைய விஷயங்கள், because from Chennai to Bangalore to Chennai to Hyderabad, it's a very new place. But one thing that we know, God is going to do something new. Yes. As Pastor said, it's new level, new season, and new home. So can't wait to see what God is going to unfold in this season, and can't wait to do life with you guys. Yes. Once again, welcome to Hyderabad. Oh, sorry, one more. Okay, one more. ஹாய், என்னோட பேர் ஆட்லின் அண்ட் இந்த சர்ச்சில் லாஸ்ட் ஃப்ரைடே சர்வீஸ் இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த சேரில் பிஃபோர் 10-12 இயர்ஸ் நான் உட்காந்து எப்போவுமே யோசிப்பேன் வர்ஷிப் டீமில் இருக்கணும்னு. பட் நான் டைம் ஜஸ்ட் 5th ஸ்டாண்டர்டில் இருந்தனால என்னை வர்ஷிப் டீமில் விடல. அண்ட் அதுக்கும் நாங்கள் வேறு சர்ச்சுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். எங்கள் சர்ச் க்ரோ ஆகி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. பட் ஆஃப்டர் 10-12 இயர்ஸ் என்னோட அந்த ப்ரேயர் நான் மறந்துட்டேன். பட் காட் ரிமெம்பர் தட் ப்ரேயர் அண்ட் சடன்லி REC வாஸ் ஹியர் அண்ட் எங்களை வந்துட்டு வர்ஷிப் டீமில் கூப்பிட்டு and I got the opportunity to worship with Reno Pastor out of nowhere. And at this stage where I wanted to worship, God brought me back. So என்னோட சின்ன ப்ரேயர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆண்டருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஸோ ஆல் க்ளோரி அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா நீங்கள் சர்ச் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அங்கிள் வந்து இந்த பிளேஸ் தேடினதுலேருந்து நீங்கள் அந்த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது? எனக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் ஒரு விஷயம் ஏங்கினது வந்து ஒரு தமிழ் சபை ஹைதராபாத்தில். நாங்கள் வந்து வெளியில் தமிழ்நாட்டு விட்டு வெளியில் வந்து என்னதான் வந்து நம்ம வேற சர்ச்சுக்கு போனாலும் நம்ம சொந்த பாஷையில் நம்ம வர்ஷிப் பண்ணணும், தமிழில் வர்ஷிப் பண்ணணுன்றது வந்து இட்ஸ் அ லாங்கிங். அது இருக்குது, அது இருந்தது. பட் நான் இப்போ ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு எங்கள் சபை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தேர் இஸ் அ பிளேஸ். அது ஃப்ரைடே இருந்தது. பட் இப்போ சண்டே தொடங்கும் போதுலேருந்து என்னோட விசுவாசம் என்னன்னா, இது வந்து there's going to be பாஸ்டர் சொன்ன மாதிரி the exponential growth பார்க்க போகிறோம். இந்த சபை எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததோ, எங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு how much of refinement it has given us, spiritual refinement, அது எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும்னு தான் எனக்கு ஆசை. அது மூலமாக மற்றவங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிஹேவியர் மூலமாக மற்றவங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட இது. அக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஐம் வெரி எக்ஸைட்டட். சண்டே சர்ச் தொடங்குறது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. ஃபைனலி தட் இஸ் ஹேப்பனிங். அது வந்து நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃப்ரைடே மிஸ் பண்ணுவோம் பிகாஸ் வீக்கெண்ட் பிளான்ஸ் நிறைய பேருக்கு கூட எங்களோட வீக்கெண்ட் பிளான் இட் வாஸ் ஒன்லி சர்ச் ஃபார் அஸ். சர்ச்சை விட்டால் வேறு we didn't have another weekend plan. அதனால now we are very excited for the Sunday church. வர்றவங்களுக்கு இந்த சர்ச் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். And we are going to grow big and beautifully. Amen. And also அண்ணாக்கா உங்களுக்கு வந்து பெரிய தேங்க்யூ. எங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஹைதராபாத் வரும்போது அங்கே நிறைய வீடெல்லாம் தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த வீடுமே கிடைக்கல, நாங்கள் ஆசைப்பட்ட வீடு கிடைக்கல. அப்போ இந்த வீடுன்னு சொல்லும் போது அண்ணா அக்கா தான் எங்களுக்கு வந்து வீடு, அவங்க ஹெல்ப்னால தான் எங்களுக்கு வீடு கிடைச்சிது. பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. நிஜமாக சொல்ல போனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அக்கா டேப்லெட் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், கீழேருந்து மேலே வரைக்கும் டேப்லெட் எடுத்துகிட்டு வருவாங்க. நைட்டு 12 o'clockனாலும் கூட. தேங்க்யூ ஸோ மச். லிஃப்ட் பட்டன் அப்படி இல்லைண்ணா, ஒரு சப்போர்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடை விட்டு வெளியில வந்திருக்கும் போது ஒரு சப்போர்ட் நம்ம தமிழ் பீப்புள் அப்படிங்கும்போது. More than that, அதுதான் சர்ச், அதுதான் சபை. Family of families, that is what we learn in our church. This is what REC is also. Yes. Okay, how do you feel for this last Friday? Genuinely, I am so sad. I can cry. I think I will cry, but this is going to be very emotional because I won't be able to come
again to the new location, but always love for REC. I'm very excited. I'm looking forward to a lot of new things happening. Feels it's going to be our own place. So, a kind of freedom and freedom to worship, freedom to have other services other than Sunday service. Wow, super. Jennifer Joshua. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே ஆண்டி, ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரைடே சர்வீஸ்ல சண்டே சர்வீஸ் போகிறோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபுல் ஹாப்பி. ஃபுல் ஹாப்பி. ஆண்டி வந்து ஃபுல் எனர்ஜியோட இருக்காங்க. ஆண்டி நீங்க? I'm very happy. ஐம் வெரி. ஏதாவது சொல்றீங்களா நீங்க? உங்களுக்கு We were waiting when Sunday comes. I'm very happy. Like I'm very, very excited also because I really wanted to go on Sunday churches because evening it's been very difficult for me. So I'm really excited to move on Sunday service. Thanks God. நீங்க சொல்லுங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொன்று புது இடமா இருக்கு. இன்னொன்று எல்லாருமே புதுசாக இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி ஆக்சுவலி நான் உங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நான் வந்து கரெக்டாக கல்யாணம் ஆகி இங்கே வர ஃப்ரைடே சர்வீஸ் வரும்போது எனக்கு ரொம்ப புதுசு, சர்ச்சே புதுசு, யாரையுமே தெரியாது. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணீங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் உடனே போய் சொன்னேன், அம்மா எனக்கு ரெண்டு ஆன்டி ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க, நம்ம சர்ச் மாதிரி அவங்க ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தேங்க்யூ. எப்பயுமே சந்தோஷம். அப்படியே சிலர் யாரும் சொல்லுவாங்க யோசிச்சுங்க. Okay, first மிரட்டுறாங்க பேச சொல்லுங்க. Okay, இப்போ சொல்லலாமா? So we've been waiting for Sunday service. So finally it is happening. I'm very, very happy. I'm glad that the church will grow and will multiply. Thank you. Thank you. I'm super duper excited for a Sunday service, and I was really waiting for this because I was missing on every Friday. I couldn't come, so this is a great blessing and opportunity for me and my family to serve the Lord. Super aunty. Thank you. How do you feel, Kevin? Feel good. Okay guys, இவங்க தான் நம்ம ஆர்எஸ்சியோட யூத் டீம். இவங்க வந்து ஆர்எஸ்சியோட தூண்கள்னே சொல்லலாம். அவங்க பேர் வந்து ஆலன். ஸோ நீங்களே இன்ட்ரோ கொடுத்துருங்க உங்க பேர். என் பேர் ஆலன். நான் வந்து லைவ் டெலிகாஸ்டிங் பண்ணிட்டுருக்கிறேன். சூப்பர். எஸ், நீங்கள் வந்து நம்ம ஃப்ரைடே சர்வீஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இவங்க ரெண்டு பேரும் மீடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்விட்சிங்கில். உங்கள் பேர்? என் பேர் டோனி. நான் ஸ்விட்சிங் பண்ணுவேன். உங்கள் பேர்? My name is Prince. நான் இன்னும் கற்றுக்கி நிற்கிறேன். தானியா. என் பேர் ஹானா. மைக் வச்சிருக்கீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அஷரிங் பண்ணோம். ஓ நைஸ் நைஸ். ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே நம்ம வந்து சண்டே சர்வீஸ் போகிறோம். சண்டே வந்து ஜாலியாக இல்லை ஃப்ரைடேவே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்போவுமே ஃப்ரைடேல இருக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீக் டேஸில் இருந்துச்சு, பட் இட் வாஸ் ஸ்டில் ரிஃப்ரெஷிங். இப்போது சண்டேக்கு வர்றப்போ இட்ஸ் மோர் என்டர்டெய்னிங், நியூ, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஓகே, நம்ம சர்ச் மூவ் ஆகிறோம் அப்படின்னு இருக்குல்ல, எல்லாமே இப்போ நம்மளுக்கே தனியாக இருக்கிற மாதிரி ஒரு நியூ ஃபீல் இருக்குது. ஓகே ஓகே, see you back. சண்டே பார்க்கலாம் அவங்க எல்லாரையும். பாய். ஸோ காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock கிட்ட ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் சர்ச்லேருந்து எல்லாருமே கிளம்புவோம். காய்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? எங்களுடைய ஃப்ரைடே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் டைம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 1:30 ஆக போகுது நைட். இந்த டைமில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 10:30 கிளம்பி நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிடும். ரொம்ப டயர்டாக இருக்கும். அண்ட் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் கண்டிப்பாக கனப்படுத்துவார். ஆண்டவர் கண்டிப்பாக அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஏஸ்பா வந்து இன்னும் நிறைய பேரை வந்து ரட்சிக்க போகிறாரு, தொட போகிறாரு ஹைதராபாத்தில் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ நீங்களும் இதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து vlog ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் சண்டே ஃபர்ஸ்ட் டே சண்டே சர்வீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக ஆண்டவர் வந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணி இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். And thank you for watching guys. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்க வரைக்கும் until it's bye bye from Jennifer. Bye.